ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் ஐடியாஸ். ஸோ தமிழ்நாடு அரசுலேருந்து பாருங்கள், வருவாய்த்துறையில் தான் வந்து உங்களுக்கு இந்த வேலைவாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. கிராம உதவியாளர் லெவலில் உங்களுக்கான போஸ்டிங்ஸ் வந்திருக்கு. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதினா நீங்கள் 10th பாஸ் ஆயிருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். 10th மேலே நீங்கள் என்ன முடிச்சிருந்தாலும் சரி எலிஜிபிள் தான். மொத்த வேகன்சி வந்து 2299 வேகன்சியோட கொடுத்துருக்காங்க. உங்கள் சொந்த ஊர்லேயே தான் உங்களுக்கான போஸ்டிங்ஸுமே வந்து இருக்கும். லாஸ்ட் டேட் வந்து பாருங்கள் 6th அக்டோபருக்குள்ளார நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன், அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். ஸோ வில்லேஜ் அசிஸ்டண்ட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து விட்டுருந்தாங்க. அது வந்து பார்த்தோன்னா மொத்த வேகன்சி வந்து 2299 வேகன்சி வந்துருந்துச்சு. ஆனால் அது வந்து டேட் வந்து முடிஞ்சிருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா டேட் வந்து இப்போ வந்து திரும்பவும் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா, உங்களுக்கு ஏஜ் லிமிட் வந்து பார்த்தோன்னா முன்ன வந்து பழைய ஏஜ் லிமிட் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா ஏஜை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஏஜை வந்து உங்களுக்கு வந்து இன்னும் வந்து அதிகப்படுத்தியிருக்காங்க. அதனால் வந்து இப்போ திரும்பவுமே வந்து அப்ளை பண்ணுறதுக்கான ஆப்ஷனுமே வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா இப்போ திரும்ப அப்ளை பண்ண தேவையில்ல. இப்போ புதுசாக அப்ளை பண்ணுறவங்க வந்து இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணல அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டுமே வந்து இன்னும் அதிகப்படுத்தி கொடுத்துருக்கோம் அப்படிங்கிற மாதிரி வந்து பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஏஜ் வந்து ரிலாக்ஸேஷன் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் வைஸாக வந்து இப்போ திரும்ப வந்து வரப்போகுது. இதில் வந்து இப்போ ஈரோடு மாவட்டத்திலேருந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இங்கேயே வந்து பாருங்கள் அப்ளிகேஷன் ஃபார்முக்கான லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பாருங்கள், ஈரோட்டில் வந்து நிறைய வட்டங்கள் இருக்கும் பார்த்தீங்களா. ஸோ அந்த கிராமங்கள் வரையே தான் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் பிரித்து கொடுத்துருக்காங்க. ஈரோடுனா ஈரோடு இங்கே வட்டம் இருக்குது. அதுக்கப்புறம் பெருந்துறை வட்டம். ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து கொடுமுடி, கோபிச்செட்டிப்பாளையம் இந்த மாதிரி வந்து பாருங்கள், உங்களுக்கு சத்தியமங்கலம் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் எந்த வட்டமோ அந்த வட்டத்தை சார்ந்தவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா பழைய நோட்டிஃபிகேஷன் வந்து இங்கே வந்து இருக்கும். இதை நீங்கள் பார்த்து நீங்கள் டவுன்லோட் பண்ண வேணாம். இதில் வந்து டேட் வந்து பாருங்கள் 7th ஜூலை அன்னைக்கு வந்து ரிலீஸ் பண்ண நோட்டிஃபிகேஷன் இது. இதை நீங்கள் டவுன்லோட் பண்ண வேணாம். இப்போ வந்து புதுசாக வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்காங்க. இப்போ நான் எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தோன்னா பெருந்துறை இருக்குது பார்த்தீங்களா, அந்த நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ இதுதான் வந்து பாருங்கள், உங்களுக்கு வந்து இதில் பெருந்துறைக்கான இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து தனியாக கொடுத்துருக்காங்க. ஈரோடு மாவட்டம் தான். ஆனால் வந்து பாருங்கள், இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் காலியாக உள்ள 39 கிராம உதவியாளர் பணியிடங்களுக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நேரடி நியமனம் மூலிமா வந்து நிரப்புறோம் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து பாருங்கள் நோட்டிஃபிகேஷன் வந்ததுக்கான விண்ணப்பங்கள் வந்து கொடுத்துருந்தாங்க. அதை பெறப்பட்ட உள்ளன. இந்நேரத்தில் பாருங்கள், உங்களுக்கு தற்போது அதிகபட்ச வயது வரம்பு தளர்வு செய்து தகுதியுள்ள விண்ணப்பதாரரிடமிருந்து விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுகின்றன அப்படிங்கிற மாதிரி கொடுத்துட்டாங்க. அதனால் வந்து திரும்பவுமே வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். அதை வந்து பார்த்தோன்னா ஆல்ரெடி அப்ளை பண்ணவங்க அப்ளை பண்ண தேவையில்ல. ஸோ அவங்க வந்து விட்டுறலாம். இப்போ புதுசாக வந்து அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறவங்க வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்குவாங்க. வயது வரம்பு வந்து உங்களுக்கு வந்து கூடுதலாக வந்து தளர்வு பண்ணியிருக்காங்க. அதையுமே நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். கிராம உதவியாளர் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள், இதில் வந்து 39 வேகன்சி வந்து பெருந்துறை வட்டத்துக்கு வந்து இருக்குது. சேலரி வந்து 11,100லேருந்து 35,100 வரைக்கும் உங்களுக்கு வந்து இருக்கும். இதில் எந்தெந்த கிராமங்களில் வந்து உங்களுக்கான வேகன்சி இருக்கும், அந்த 39 வேகன்சி வந்து எந்தெந்த கிராமங்களில் இருக்கும் அப்படிங்கிறதையுமே இங்கே வந்து தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். அதேமாதிரி இன சுழற்சி விவரமே கொடுத்துருக்காங்க. எந்தெந்த இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது வந்து அதை வந்து கம்யூனிட்டியுமே இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை வந்து நீங்கள் டீட்டெயிலாக நீங்கள் வந்து பார்த்துக்கலாம் இதில். ஸோ இந்த வேலைக்கு வந்து தேர்வு முறையை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மிதிவண்டி ஓட்ட தெரிஞ்சிருக்கணும். அப்படி இல்லைனா இருசக்கர வாகனம் வந்து உங்களுக்கு ஓட்டும் திறன் வந்து இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி வந்து தமிழ் வந்து நல்லா வாசித்தல் மற்றும் எழுதும் திறனை வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். நேர்காணல் வந்து உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. வயது வரம்பு வந்து பாருங்கள் இங்கே சொல்லியிருக்காங்க. இதர பிரிவினர் பொது பிரிவாக இருந்தால் 21லேருந்து 32 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். அதே நீங்கள் பிசி, எம்பிசி இந்த மாதிரி பிசிஎம் இவங்கெல்லாம் 21லேருந்து 39 வரைக்கும் அப்ளை பண்ணலாம். இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தோன்னா 37 தான் இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா கூடுதலாக வந்து 2 வருஷம் வந்து உங்களுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. 39 வரைக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி இந்த மாதிரி ஆதரவு விதவை இவங்களுக்குலாம் வந்து 42 வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வயது வரம்புமே கொடுத்துருக்காங்க. முன்னாள் இராணுவத்தினராக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து அதிகபட்ச வயது வரம்பு பாருங்கள் 50, 55ன்னு வந்து உங்களுக்கு வந்து இருக்குது. ஸோ இதில் வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் 10th வந்து பாருங்கள் பாஸாக இருந்தாலும் சரி, ஃபெயிலாக இருந்தாலும் சரி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். 10th வந்து நீங்கள் முடிச்சிருக்கணும் அப்படிங்கிறதான் கொடுத்துருக்காங்க. தமிழ் வந்து நல்லா வந்து உங்களுக்கு எழுத படிக்க வந்து தெரிஞ்சிருக்கணும் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. மிதிவண்டி, இருசக்கர வாகன ஓட்டுத்திறன் வந்து உங்களுக்கு இருக்கணும். அதை வச்சு தான் உங்களுக்கு வந்து பாருங்கள் இதில் சொல்லியிருக்காங்க. அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நேர்காணல் வந்து இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து விண்ணப்பிக்க வந்து கடைசி தேதி வந்து பாருங்கள் 6th அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்குது. இது வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணாமல் இருக்கிறீங்க அப்படின்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். 6th அக்டோபர் வரைக்கும் உங்களுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்தோன்னா ஒரு மாவட்ட வாரியாக உங்களுக்கு அடுத்தடுத்து வந்து உங்களுக்கு வந்து வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். எப்படி அப்ளை பண்ணணும்னா அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கேயே கொடுத்துருக்காங்க பாருங்கள், மேலேயே வந்து அப்ளிகேஷன் ஃபார்முக்கான பிடிஎஃப் லிங்க் வந்து கொடுத்துருக்காங்க. இதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அப்ளிகேஷன் வந்து டவுன்லோட் ஆயிரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்மே வந்து உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து கரெக்டாக நீங்கள் வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் பாருங்கள் இதில் கொடுத்துருக்கிற மாதிரி உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு
என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் ஆவணங்கள்லாம் வந்து நீங்கள் இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் வந்து இணைச்சு ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நேரில் இல்லைனா வந்து நீங்கள் வந்து பதிவு தபால் மூலம் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. ஸோ இதுபடி நீங்கள் ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்தோன்னா அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த வட்டத்தில் இருக்கிறவங்க தான் அப்ளை பண்ண முடியும். இப்போ வந்து ஈரோடு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிராமங்கள் அந்த வட்டங்கள் வாரியாக வந்து உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இதை தொடர்ந்து வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த மாவட்டங்கள் வந்து வெளியே வரும். வெளியே வரும்போது உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ இதில் வந்து எப்படி நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். ஸோ அதாவது tndistricts.nic.in கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மாவட்டத்தோட பெயருமே வந்து வரும். அதில் வந்து நீங்கள் எந்த மாவட்டமோ அந்த மாவட்டத்தை கிளிக் பண்ணி உங்களுக்கான நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கா அப்படிங்கிறத நீங்கள் வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ உங்கள் மாவட்டம் வந்துச்சுன்னா நீங்கள் எந்த மாவட்டங்கிறது கமெண்ட்டில் தெரிவிங்க. வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.